அந்த சங்கிலியை இழுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. நம்ம வந்துட்டான் ட்ரெயின் நின்றுச்சு. 25 பேர் வந்துட்டாங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு. யார் யார் இழுத்தது? வண்டி. அப்பதான் பெருசு கூப்பிட்டு பழைய சோறு வெங்காயம் சாப்பிடு புத்தி வரும்டான்ருக்கா. ஒரு வயசான பெரியவர் படிக்காதவர் கூட அந்த இடத்துல அறிவை பயன்படுத்தி நான் எப்படிப்பட்ட அறிவாளிங்கிறத மெய்ப்பிச்சார் பார்த்தீங்களா? அதுதான் அறிவு. ஒரு கார்ல பெட்ரோல் மாதிரி தான் உழைப்பு. அது சரியாக கார்பரேட்டருக்கு போய் எரிக்கப்பட்டால் தான் கார் இயங்கும். ஒரு கார் இயங்குவதற்கு பெட்ரோல் முக்கியமா, டிரைவர் முக்கியமா? புது கார், நல்ல கண்டிஷன், டேங்க் நிறைய பெட்ரோல், டிரைவர் இல்லாமல் ஓடுமா காரு? சரி, இப்படி ஒரு காரை திங்க் பண்ணுங்க. அருமையான டிரைவர், புது வண்டி, ஒரு சொட்டு கூட பெட்ரோல் இல்லை, ஓடுமா? இப்போ இதுக்கு எப்படி முடிவு சொல்லணும்? டிரைவராக பெட்ரோல் ஆகிறத எப்போ முடிவு செய்யலாம்னா, டேங்க் நிறைய பெட்ரோலு, டிரைவர் ஓட்டிட்டு போறாரு, குறுக்க ஒரு லாரி வேகமா கிராஸ் ஆகுது. அந்த நேரத்தில் அந்த டிரைவர் சாதுரியமாக வண்டியை காப்பாற்றுகின்ற அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வண்டியை தொடர்ந்து பயணத்திற்கு கொண்டு செல்லும். வண்டிக்கு ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பது அந்த ஓட்டுநரின் அறிவுதான். எனவே இந்த புத்தக திருவிழாக்கள் நடைபெறுவது நமக்கு படிப்பின் அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழாக்கள் நடக்கிறது. விலங்குகள் கடினப்பட்டு உழைக்கின்றன. சிங்கம் வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடுகிறது, நாய் உழைக்கிறது, நரி உழைக்கிறது, தேனீக்கள் உழைக்கின்றன, காகங்கள் உழைக்கின்றன. ஆனால் நாம் எதற்காக உழைக்கிறோம் என்ற அறிவு விலங்குகளுக்கு இல்லை. ஆனால் எதற்கு உழைக்கிறோம் என்ற அறிவு என்று மனிதனுக்கு வந்ததோ அப்பொழுதுதான் அந்த உழைப்பின் பயன் எல்லோருக்கும் கிடைத்தது. எனவே நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுபவர்கள் பாட்டாளிகளை விட படிப்பாளிகள் தான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்கிறார்கள் என்று படிப்பை ஆயுதமாக்குவோம் என்று சொல்லி, the power not begins from the barrel, it begins from the ballot. துப்பாக்கி முனைகளில் சக்தி உண்டாவதில்லை, பேனா முனைகளில் தான் சக்தி உண்டாகிறது என்று சொல்லி